அல்லேலூயா 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 ஹalleluya அல்லேலூயா. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. இயேசுதான் நம்முடைய நம்பிக்கை, இயேசுதான் நம்முடைய நங்கூரம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு நல்ல வேலை செஞ்சாலும் சரி, எதுவுமே நம்ம நம்பிக்கை கிடையாது. எல்லாமே ஒரு சோர்ஸ். அந்த சோர்ஸை கூட நம்புறது கிடையாது. இயேசுதான் நம்பிக்கை. அல்லேலூயா. அதான் ஒரு பாடல் இருக்கும், பாஸ்டர் பிரேம்ஜி எபினேசர் அவங்களுடைய பாட்டு, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணரே. எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான், எல்லா நல்ல விஷயத்துக்கு காரணம் அவர்தான். அல்லேலூயா. அதனால அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வமும் நீர்தான் ஆண்டவரே. அதனால உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் ஹalleluya. நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. ஓ நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே மறுபடியும் பாடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. இயேசுவே நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே பார்வோனை வென்றார், பார்வோனை வென்றவாறு துதிப்போம் துதிப்போம், எகிப்தியரை வென்றவாறு துதிப்போம் துதிப்போம், பார்வோனை வென்றவாறு துதிப்போம் துதிப்போம், எகிப்தியரை வென்றவாறு. ஆயிரம் பார்வோன் வந்தாலும், பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் நின்றாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்ம முன்னேறிட்டே இருப்போம். பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் நின்றாலும், பாடல் பாடி. காரணம் நம்பிக்கை. என் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே கண்மலையை பிளந்தார், கண்மலையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்து தண்ணீர் வர வைத்தார், பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். ஹalleluya. பஞ்ச பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். எதுவும் தடை செய்யாது. பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. இயேசுவே நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. நீர்தானே கண்மலையை பிளந்தவர் என்னோடு இருக்கிறார், பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். இயேசுவா அப்படி பார்ப்போம். பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், நீரூற்றை தந்தவரை. பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும், பாடல் பாடி முன்னேறுவே. பஞ்சம் பட்டினியே வந்தாலும், வறட்சிகள் என்றாலும், பாடல் பாடி முன்னேறுவோம். நம்பிக்கை. என் நம்பிக்கையும் நீர்தானே, நங்கூரமும் நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீர்தானே. இயேசுவே நம்பிக்கையும் நீர்தானே, ஹalleluya, நீர்தானே, நாங்கள் நம்பும் தெய்வம். பார்வோனை அழித்தவர் என்னோடு இருக்கிறார், பார்வோனை வென்றவரை துதிப்போம் துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். யாரும் செய்ய முடியாததை இயேசு செய்தார். வென்றவரை துதிப்போம் துதிப்போம், எகிப்தியரை வென்ற. ஆயிரம் பார்வோன் வந்தாலும், ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் நின்றாலும், பாடல் பாடி முன்னேறிடுவோம். பாடல் பாடி பாடி பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் நின்றாலும். மறுபடியும் பாடுவோம். ஆயிரம் பார்வோன்கள், ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும், எகிப்தியர் நின்றாலும்,
மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கையும் நீர்தான் நங்கூரமும் நாங்கள் நம்பும் தெய்வமும் பாஸ்டர் ஜெஸ்ஸன் எடின்புரோ அவங்களுடைய பாடல் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா ஆராதனையும் காணிக்கைக்கு ஒரு பாட்டு பாடிட்டே வரும். அதுவும் பாஸ்டர் ஜெஸ்ஸன் எடின்புரோ எழுதினது தான். எங்கள் அம்மா அதை நேற்று கேட்டுட்டு அவங்க இந்த பாட்டை இன்னைக்கு எல்லா காணிக்கை பாட்டினையும் பாடுங்க அப்படின்னாங்க. நாங்கள் அதை முன்னாடியே கேட்டிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. அல்லேலூயா. அடுத்த பாடலை பாட போகிறோம். ராஜாதி ராஜாவாக அரசாலும் சீக்கிரம் இயேசுவுக்கு சித்தமானால் கூப்பிடுவோம். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. உம்மை போன்ற கொஞ்சம் உங்க மனசுல நினைச்சு பாருங்க. இயேசுவ மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது. இயேசுவ மாதிரி இந்த முழு உலகத்திலையும் ஒருவர் கூட கிடையாது. அவ்வளவு யூனிக்கானவர், அவ்வளவு ஸ்பெஷலானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போன்ற கர்த்தர் இல்லை. நம்ம அப்பா வந்து பெரிய ராஜாவா இருந்தாருன்னா, பெரிய சிஎம்மா இருந்தாருன்னா எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஏன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இயேசு கிறிஸ்து எல்லாத்தை விட பெரிய ராஜா. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவா இப்பயும் அரசாண்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கிறதுனால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவாக ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. உம்மை போன்ற ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ராஜ்யம் எல்லாரும் ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ஆட்சிமை ஆட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ஆட்சிமை உமதே. ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. உம்மை ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ராஜ்யம் 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 வல்லமை வல்லமை ஆட்சிமை ஆட்சிமை உமதே. எதுவும் எங்களுக்கல்ல, எல்லாம் உடையது. வல்லமை வல்லமை ஆட்சிமை ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ஓ ஜீசஸ். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே. நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடும். நதிகள் கை தட்டுது. உலகில் உள்ள யாவற்றிற்கும் சொந்தக்காரரே. நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ஆட்சிமை ஆட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ஆட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம். அவர் நீதி உள்ள ராஜா. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே. இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே. இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தானுண்டே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ஆட்சிமை ஆட்சிமை உமதே. ராஜ்யம் ராஜ்யம் வல்லமை வல்லமை ஆட்சிமை உமதே. ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போன்ற தெய்வம் இல்லை. ஓ ஜீசஸ். ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே. பாவம் போக்க இந்த பூமிக்கு வந்தார். பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே. உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே. உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராஜ்யம் ராஜ்யம் இயேசுவை உயர்த்துவோம். ராஜ்யம் வல்லமை மாட்சிமை மகிமை உமக்குரிய ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம்.
ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை. ராஜாதி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம். விசுவாசத்தோடு பாடுவோம். கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, ஓ சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை. ஓ ஜீசஸ். ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை. நீதி உள்ள ராஜா. அநீதினா என்ன? உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தான் உண்டே. நீதி உள்ள ராஜாவாக ஆளும் தெய்வமே, இரக்கம் முறுக்கம் தயவு எல்லாம் உம்மில் தான் உண்டே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை இயேசுவே ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும், மாட்சிமை ஏற்றுக்கொள்ளும். உயிரோடு ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை. உம்மை போன்ற ஓ ராஜாவாக அரசாளும் தெய்வமே. கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் விசுவாசத்தோடு பாடுவோம். கண்ணீர் கவலை கஷ்டம் யாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் தந்தீரே. குடும்பத்திலே சந்தோஷம், கண்ணீர் கவலை வேலையிலே சந்தோஷம், பிள்ளைகள் நடுவிலே சந்தோஷம், சமாதானமும் சரீரத்திலே சந்தோஷம். ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வமில்லை. உம்மை போன்ற கர்த்தர். ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற எல்லாம் சேர்ந்த ராஜ்யம் போன்ற ராஜ்யம் வல்லமை மாட்சிமை. இயேசுவை மகிமைப்படுத்துவோம், இயேசுவை உயர்த்துவோம். ராஜ்யம் வல்லமை மாட்சிமை. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா
எரிகோக்கள் இப்பொழுது உடைகிறது. அற்புதத்திற்கு தடையாய் இருக்கின்ற எரிகோக்கள், ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கின்ற எரிகோக்களை இயேசு உடைக்கிறார். இயேசு நம் முன்பாக நடக்கிறார். இயேசு உன் முன் நடந்தால் யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே உங்கள் அற்புதத்திற்கு தடையாயிருக்கின்ற எரிகோக்களை இயேசு உங்களுக்கு முன்பாக தகர்த்து போட்டு விட்டார். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றி இயேசுவே, ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன், நன்மைகளை பெற்றுக் கொள்கிறேன், சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். ஓமை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜா, பழுதற்ற ரத்தம். அவர் அழகுள்ளவர், அழகில் சௌந்தரியம் உள்ளவர். நமக்காக, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, நம்முடைய வளமான நல் வாழ்விற்காக, காலையில கேட்ட பிரசங்கத்தை போல வளமான வாழ்க்கைக்காக அவர் அலங்கோலமானார். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே, நீர் அழகுள்ளவர் ஆண்டவரே, 10,000ங்களில் சிறந்தவர். என்னையும் நீர் நினைத்து எனக்காக மரித்தீரே. அந்த நன்றி இருதயத்தோடு இயேசுவை நாம் ஆராதிப்போம். சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்தும நேசரே, பழுதற்ற இரத்தமே, தேவாட்டு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும். ரெண்டு கையை உயர்த்தி ஓசனா, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்தேன். இயேசுவை நினைப்போம். உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்தேன். துணையாளரே, இயேசுவை ஆராதிப்போம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும், துன்பத்தில் தாங்கும் என் மனவாளரே, துணையாளரே, 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 துன்பத்தில் தாங்கும் என் மன. கையை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா, தாவீதின் மைந்தனே, ஓசனா, உன்னத தேவனே, ஓசனா. ஹல்லேலூயா. தாவீதின் வியாதியின் படுக்கையிலே, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவர். வியாதியின் படுக்கையிலே, வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இலக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவர். பரிகாரியே, விசுவாசத்தோடு, பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த
ஓசனா கர்த்தாவே விடுவியும். ஓசனா. சாத்தானுடைய வல்லமைகள் தோற்று போவதாக, சாத்தான் தோற்று போவானாக. இப்பொழுதே இப்பொழுதே right now. ஓசனா ஓசனா. Oh Jesus, thank you for blessing each and every one of us. ஒவ்வொருவரின் தொண்டர்களுக்காய் நன்றி. தாவீதின் மைந்தனே முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். நன்றி உள்ள இருதயத்தோடு, விசுவாசம் உள்ள இருதயத்தோடு இயேசுவை ஆராதிப்போம். முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு, அரைகுறை மனதோடு அல்ல, முழு மேலத்தோடு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 இயேசையா ஆராதனை ஆராதனை. Father God, we worship you. ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடலின்படி நீர் பரிகாரி. உம்மால் சரிப்படுத்த முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் போதும் என்று வந்தால் கர்த்தாவே, அந்த ஸ்திரீ முழுவதும் சுகத்தை பெற்றுக்கொண்டார். உம்முடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. நாங்கள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடவில்லை. இயேசுவே எங்களை பிடிச்சிருக்கிறார். இயேசப்பா நம்மளை கட்டி பிடிச்சிருக்கிறார். இயேசப்பா நம்ம கைகளை பிடிச்சிருக்கிறார். முழுவதும் சுகமாய் வாழுகிறோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். நம்ம யாரெல்லாம் தொடரமோ சுகம் கிடைக்கும். அற்புதமாய் நாம் மாறிவிட்டோம். ஆராதனையிலே வியாதியோடு இருக்க ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கின்றோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை இவர்களை பற்றி பிடிக்கட்டும். சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இயேசுவின் இரத்தத்தின் உள்ள வல்லமை இவர்கள் மீது பாய்ந்து செல்வதாக. சாத்தானுடைய திட்டங்கள் கவிழ்க்கப்படட்டும் கர்த்தாவே. டாக்டர்களுடைய ரிப்போர்ட் தோற்று போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக. நரம்பு மண்டலத்திலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். எலும்புகளிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். சரீரத்திலே, குடலிலே, வயிற்று பகுதியிலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. வியாதிக்கு எதிராக வருகிறோம், மரணத்திற்கு எதிராக வருகிறோம். ஜீவனை விரும்புகிறோம், நீடித்த நாட்களை விரும்புகிறோம். கரங்களை தட்டி இயேசுவினிடத்திலே பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்போம். We receive it in the name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே பெற்றுக்கொள்கிறோம். ஹalleluya. திருமண காரியத்திற்காய் ஜெபிக்கிறவர்களுக்காய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். இந்த month of July இயேசுவின் நாமத்தினாலே திருமண காரியங்கள் கைகூடி வருவதாக. தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் கைகூடி வரட்டும். பணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கின்றேன். எங்கே எங்கே இவர்களுடைய பணம் சிக்க இருக்கின்றதோ எல்லா இடத்திலிருந்தும் இவர்களுக்கு வர வேண்டிய பணம் வருவதாக. Oh Jesus, I speak the kingdom expansion over each and everyone. ராஜ்யத்தின் விரிவாக்கத்தை பேசுகிறோம். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். மீதியான வேளையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊழியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாமே அவரும் இருக்கிற இடத்திலே அமர்ந்து கொள்வோம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்வார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை. அல்லேலூயா. 1ஆம் தேதி காலையில் வந்தவங்களுக்கு தெரியும் எதிர்பார்த்திருக்கிற முடிவு. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் அந்த மொழிபெயர்ப்பு வேற மாதிரி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, ஃபார் ஐ நோ த பிளான்ஸ்
ஐ ஹாவ் ஃபார் யூ. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் டேனியை பார்த்து சொல்கிறேன், டே உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன்னா அவன் என்ன சொல்லியிருந்தா நான் இதை சொல்லுவேன். அவன் என்ன சொல்லியிருந்தா நான் இந்த பதில் அவங்ககிட்ட சொல்லுவேன். உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். எனக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா அவன் என்ன கேட்டிருப்பான் என்கிட்ட? என் திட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்திருப்பான். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் அவருடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, உனக்காக நான் வச்சிருக்கிற திட்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற காரியங்கள் என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் நீ என்ன செய்ய? எதிர்பார்த்து காத்துரு. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் தெரியுமா ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு? இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. 70 வருடம் சிறையிருப்பில் இருக்கும்போது தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை விட்டு சொல்கிறாரு, சிறையிருப்பில் ரொம்ப என்ன பண்ணுறாங்க? ரொம்ப வாடி போயிட்டாங்க, ரொம்ப துவண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சண்டை போட்டு இங்கே உள்ளவங்களெல்லாம் எங்கே கொண்டுட்டு போயிடுச்சு? அந்த நாட்டுக்கு கொண்டு போயிடுச்சு. எல்லாரும் அங்கே எப்படி இருக்கிறாங்க? அடிமைகளாக, கைதிகளாக இருக்கிறாங்க. அந்த கைதிகள் லிஸ்ட்டில் யார் யார் இருக்கா தெரியுங்களா? எஸ்ரா, நெகேமியா, தானியேல், எரேமியா எல்லாருமே எங்கே இருக்கிறாங்க? அங்கே இருந்துக்கிட்டு தான் இவங்கெல்லாம் இதெல்லாம். ஆமாம், இவங்கெல்லாம் அங்கே இருக்கும்போது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ எல்லாமே யார்? அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவங்க. அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப துக்கத்தோடு இருந்திருப்பாங்க, வேதனையோடு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த நாட்கள் நெருங்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, தமிழ் மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்ன இருக்குன்னா, உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ. உங்களுக்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கை உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள். அல்லேலூயா. அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி தீங்கு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்கிற எந்த ஒரு காரியமும் தீமைக்கு செய்யவே மாட்டார். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. நம்ம பாவத்தை தான் நம்ம யோசிப்போம். நம்ம வாழ்க்கையில் தீமை நடக்கிறத அவர் பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டார். நமக்கு ஒரு நாளும் அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. அவர் நன்மைகளின் நாயகன். அல்லேலூயா. நன்மைகளின் நாயகன். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள், வகுத்திருக்கும்னா என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அது நமக்கு தெரியாது, அதுக்கு தான் சொல்கிறாரு, எனக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். உங்கள் பேரில் இயேசு ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பேரில் அவர் ஒரு நினைவு வைத்திருக்கிறார். நாம் அவருடைய நினைவை நாம் பார்க்காம மற்றவங்களோட நினைவை பார்ப்போம். இவங்க என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்களே, அவங்க என்னை பற்றி இப்படி நினைக்கிறாங்களே, அவங்க ஏன் என்னை பற்றி இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க ஏன் இப்படி நினைக்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பற்றி நான் நினச்சிருக்கிறேன். உனக்கு வளமான எதிர்காலத்தை கொடுக்கிற என்ன திட்டமா? நல்வாழ்வின் திட்டங்கள். அல்லேலூயா. கர்த்தர்ட்ட திட்டங்கள் இருக்குது, நம்மை குறித்த திட்டங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஒருவேளை நம்ம திட்டங்கள் தோற்று போன மாதிரி இருக்கலாம், நம்ம போட்ட பிளான் ஒருவேளை சரியில்லாமல் இருக்கலாம், தப்பாக கூட நம்ம போட்டிருந்துருக்கலாம். நான் ஆண்டவர் நல்வாழ்வின் திட்டங்களை என்ன செய்கிறார்? நமக்கு தராரு. நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களுடைய திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கிறார். நேற்று மாணவர் ஆசீர்வாத கூடுகையில் டேனி பிரசங்கம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னான். அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை அநேகர் கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் நிறுத்தினார்களாம். இதை கொண்டுட்டு போய் எங்கே கொண்டுட்டு போய் ஆவியானவர் வந்து தொடர்பு படுத்தி காமிச்சார்னா, திமிர்வாதக்காரனை என்ன செஞ்சாங்க? மேற்கூரையை பிரித்து இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். வியாதி உள்ள மகனை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படியெல்லாம் இந்த விபச்சார பொண்ணை கொண்டு வரல. அவங்கெல்லாம் கொண்டு வரும்போது என்ன நினச்சி கொண்டு வந்தாங்க?
எப்படியாவது இயேசு சுகமாக்கணும்னு. ஆனால் இந்த பெண்ணை கொண்டு வரும்போது எப்படியாவது இவளை கொல்லணும்னு கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. அந்த பொண்ணை சுற்றி இருந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா அது சரி வராது, பாசிட்டிவ் வைப்புக்குள்ளே கிடையவே கிடையாது. அந்த விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிப்பட்டு அந்த ஸ்திரீயை சுற்றிலும் இருந்தது நெகட்டிவான ஒரு வைப்பு. உண்மை தானே? அவள் வாழணும்னு யாருமே ஆசைப்படலை. அவள் பாவம் மன்னிக்கப்படணும்னு ஒருத்தருமே விரும்பலை. அவள் சாகணும்னு எல்லாரும் விரும்பினாங்க. அவளை அடிக்கணும்னு விரும்பினாங்க. அவளை கொல்லணும்னு விரும்பினாங்க. சுற்றி இப்போ உள்ள பிள்ளைங்க பாசையில் சொல்லணும்னா நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே இருக்குது அந்த அம்மா. அல்லேலூயா. ஆனாலும் உன்னுடைய நல்வாழ்விற்காக நான் வகுத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன். அல்லேலூயா. அந்த பொண்ணுக்காக ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். எல்லாரும் அது சாகணும்னு விரும்பினாங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து சாகணும்னாங்க. ஒருவேளை நமக்கு விரோதமாக கூட இயேசுவின் இடத்துல யாராவது கொண்டுட்டு போகலாம். இவங்களுக்கு இது நடக்கக்கூடாது ஆண்டவரே, இவங்களுக்கு இது கிடைக்கக்கூடாது ஆண்டவரே, இவங்களுக்கு இது வரக்கூடாது ஆண்டவரே, இவங்க வெளிநாடு போகக்கூடாது ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபங்கள்லாம் இருக்கு. மோசே எழுதி வைத்திருக்கிற நியாய பிரமாணத்தின்படி இவள் சாக வேண்டும். ஆனால் இயேசு சொன்னார், இவள் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. இவள் வாழ வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னு பற்றி யோசிக்காதீங்க. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிகவும் பெரியது. அல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால் அவரை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். என்னுடைய நல்வாழ்வை குறித்து, என்னுடைய நல்வாழ்வை குறித்து, நம்முடைய நல்வாழ்வை குறித்து நாம் எப்படி இருக்கணும்னு அவர் நினச்சிருக்கிறாரோ அப்படி நாம் இருப்போம். இவங்க சொன்னாங்க பாருங்களேன், வேவு பார்க்க போனவங்க, அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டு கிளிகளை போல இருந்தோம். அவங்க பார்வை உனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன கண்ணை ஸ்கேன் பண்ணி பார்த்தியா? அவங்க பார்வையில் நான் எப்படி இருக்கேன்னு யார் சொன்னது? பெரிய நாயத்தக்காவோட பார்வையில் நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு எப்படி தெரியும்? விஜயாம்மா பார்வையில் நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்போ இதை எனக்கு சொல்கிறது யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி அதை. நீ நிர்வாணின்னு சொல்கிறல, உனக்கு நிர்வாணின்னு உன்கிட்ட சொன்னவன் யார்? அப்போ இவங்க என்னை பற்றி இப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு என்னிடம் சொன்னது யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய உபதேசங்கள் நம்மை வாழ வைக்கிறது. இவங்க என்னை பற்றி இதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல, நான் நல்லா இருக்கிறது ரோசிக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னது யார்? ரோசி சொல்லலை. ரோசி சொல்லுவாங்களா? அப்படியே இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்களா நீங்கள் நல்லா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு? சொல்ல மாட்டாங்க. அப்போ எனக்கு சொன்னது யார்? ரோசி என்னை பற்றி இதை தான் நினைக்கிறாங்கன்னு எனக்கு சொன்னது யார்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க பாருங்களேன் இப்படி யோசிக்கிறாங்கங்க, நாங்கள் நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லைங்க, எங்கள் பிள்ளைங்க முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியா? அவங்கள்ட்ட யார் சொன்னது? அவங்க சொன்னாங்களா? இல்லை. வேற யார் சொல்லியிருப்பா? பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லவே மாட்டார். அன்போ சகல பாவங்களே என்ன செய்யும்? மூடும். அப்படிப்பட்ட ஆவியானவர் வந்து, பாத்தியா உன்னை பற்றி இவங்க இப்படி நினைக்கிறாங்க, உன்னை பற்றி அவங்க இப்படி நினைக்கிறாங்க, உன்னை பற்றி இவங்க என்ன பார்த்துக்கா, உன்னைய பார்த்துக்கா, உனக்கு யார் சொன்னது? இயேசு சொன்னால் என்ன தெரியுமா சொல்லுவார்? அத்தனை பேர் கல்லிருந்து கொல்லணும்னு, அதுவும் எப்படி கொண்டாங்கன்னா சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு வந்தாங்க. சும்மா வரல. சட்டத்தை, மோசே எழுதின நியாயப்பிரமாணத்தை ஒரு சிலர் இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கிட்டு வந்து இந்த வேதத்தின்படி உங்களை குற்றம் சாட்டலாம். ஆண்டவர் வார்த்தையானவர். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பாரோ அவர் மேல் ஆண்டவரே உங்கள் கிருபையை கொடுங்கப்பா. இந்த வேதத்தின்படி நான் குற்றம் சாட்டப்பட வேண்டியவதான், இந்த வேதத்தின்படி நான் தப்பு செஞ்சுருக்கேன், இந்த வேதத்தின்படி நான் சரியில்லை, இந்த வேதத்தின்படி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை. ஆனால் உங்கள் கிருபையும் உங்கள் இரக்கத்தையும் கொடுங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். கடைசியில் அந்த மாணவர் ஜெபம் முடியும் போது இனி பாவம் செய்யாது, அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இனி தேவ பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் இனிதான். இனிமேல் சரியாக இருப்போம், இனிமேல் ஒழுங்கா இருக்கு. இவ்வளோ நாள் ஜெபம் இல்லையா, இனி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் யாரையும் குற்றம் பிடிக்கிற தேவன் அல்ல. நம்ம ஒரு காரியத்தை இன்னையிலேருந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகள் சும்மா அப்படி கேட்டுட்டு இப்படி போகிறதில்ல. ஆமாம், இப்போ போன வாரம் பார்த்தோமே பிரமிக்கத்தக்க பிரமித்தார்கள். அந்த பெண்கள் சொன்னதை கேட்டு என்ன செஞ்சாங்க? அப்படின்னாங்க. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற
முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தான் எதிர்பார்ப்பு வரும். எது இருக்கிறவங்களுக்கு வரும்? நம்பிக்கை இருந்தால் தான் எதிர்பார்ப்பு வரும். முதல்ல எதிர்பார்ப்புன்றது நமக்கு வேணும். என்ன வேணும்? எதிர்பார்ப்பே இல்லாத வாழ்க்கை இருக்கவே கூடாது. எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும், எனக்கு இது வேணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எதையுமே எதிர்பார்க்கலங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இயேசுவின் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கணும். நம்மை குறித்து தீமையான எதிர்பார்ப்புகளை கர்த்தர் கவிழ்த்து போட்டுருவார். அது வேற. யார் என்ன எதிர்பார்த்தாலும் சரி, இவன் எப்பொழுது விழுவான், இவளுடைய பெயர் எப்பொழுது அழிக்கப்படும் நினைச்சிட்டு போறாங்க. அது அவங்க என்ன, நமக்கு அவங்க இப்படி நினைக்கிறாங்கன்னு நமக்கு சொன்னது யார்? பேய். அவங்களே நேரடியாக வந்து சொன்னால் ஓகே. யாராவது உங்கள்கிட்ட நேரில் வந்து நீங்கள் எப்போ தான் நீங்கள் வீணாக போவீங்க, நீங்கள் நாசமாக போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் சொல்லணும் அவங்க நினைக்கிறாங்கன்னு. அப்படி இல்லாமல் நாமெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அறிவிக்கிறது பிசாசு. அல்லேலூயா. நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வேணும். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் எதிர்பார்ப்பு வரும். நம்பிக்கை ப்ளஸ் காத்திருப்பு சீக்குவல் டு எதிர்பார்ப்பு. நம்பிக்கையுடன் காத்திருக்கிறதுக்கு பேர் தான் எதிர்பார்ப்பு. நமக்கு ஒரு சிலருக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் காத்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்புவாங்க, நாளைக்கு நம்புவாங்க, நாளை கழிச்சு நம்புவாங்க, அடுத்த நாளைக்கு நம்பிக்கையை தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. என்னென்னா, ஆமாம் நான் எவ்வளோ நம்பினேன் போங்க. இல்லை, நம்பிக்கை எவ்வளவு நாள் காத்திருக்க செய்யும். அதுக்காக கர்த்தர் நீ காத்திருக்கியா, நீ 1 வருஷம் காத்திருக்கியா, 2 வருஷம் காத்திருக்கியா பரிச்சை வச்சுட்டு இருக்க மாட்டார் நமக்கு. அல்லேலூயா. நம்முடைய காத்திருக்குதலை முடிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தரணும் அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்புகளை பார்க்குறாரு. இந்த எதிர்பார்ப்புகளுக்காக நம்ம எவ்வளவு நாள் காத்திருக்கிறோன்னு பார்க்குறாரு. ஆண்டவர் நம்முடைய சிந்தனையை அறிந்த தேவனாக இருக்கார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம், நம்ம காத்திருப்பு எதுக்காக, எப்படி நம்ம காத்திருக்கோம், இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார் நம்மக்கிட்ட பார்க்குற. நம்பிக்கையே இல்லாமல் காத்திருப்பாங்க ஒரு சிலர். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யவே இல்லை, கர்த்தரை நம்புங்க. என்னத்தங்க நம்புறது? நம்பிக்கையே இல்லாமல் சும்மாவே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் நம்புவாங்க, ஆனால் வெயிட் பண்ண மாட்டாங்க. எதிர்பார்த்தல் என்பது நம்பிக்கையோடு ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு செய்வார், இன்னைக்கு செய்யலையா நாளைக்கு செய்வார், நாளைக்கு செய்யலையா நாளைக்கு செய்வார், அன்னைக்கு செய்யலை, போன வருஷம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார், இந்த வருஷம் செய்வார். 5 வருஷமாக அதை தான் சொல்லிட்டு இருக்கார், இன்னைக்கு இந்த வருஷம் செய்வார். 10 வருஷமாக அதை தான் இதை செய்வார். ஆண்டவர் என் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன். சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு வச்சு அந்த அம்மா ஒரு படி மேலே போயிடுச்சு. ஆண்டவரை நீ என்ன செய்ய? தூசி. நாம் தேவனை தூசிக்கக்கூடாது. ஆண்டவரே இன்னமும் என்னுடைய எதிர்பார்ப்பு குறையல ஆண்டவரே, இப்போயும் எதிர்பார்ப்பு குறையல ஆண்டவர். காலையில் எந்திரிக்கும் போதே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு எதிர்பார்ப்போடு எந்திரிக்கணும். இன்றைக்கி கர்த்தர் என் வியாதியிலேருந்து சுகம் கொடுப்பார், இன்றைக்கி ஆண்டவர் என் கடன் பிரச்சனை நீக்குவார், இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக ஒரு அற்புதம் செய்வார். ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காசு இல்லாத ஒரு நிலைமையில் ஒரு சகோதரி இருந்தாங்க. ரொம்ப பலவீனம், காசே இல்லை. போய் ஏடிஎம்மில் போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனால் 1000 ரூபாக்குள்ளே தான் அந்த ஏடிஎம்மில் இருக்கும். அதையாவது போய் எடுத்துகிட்டு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்லான்ட்டு போகும்போது ஏடிஎம் வாசலில் கால் வச்சு உள்ளே போகிறதுக்குள்ளே மெசேஜ் வருது, 60,000 ரூபா அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குன்னு. அல்லேலூயா. ரொம்ப மாதமாக வராத காசு, அது வரவே வராதுன்னு தீர்மானிக்கப்பட்டது. அது வராது, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன காசு எங்கே வந்துச்சு? அதான் எதிர்பார்ப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இன்றைக்கி அவன் அனுப்புகிறான் நாளைக்கு அவன் அனுப்பலை, ஏசு உனக்கு தரணும்னு கேளு, இயேசுவே நீங்கள் கொடுங்கன்னு கேளு. கர்த்தர் கொடுத்தார். வராமல் இருந்ததை ஆண்டவர் என்ன செஞ்சார்? வர வச்சார். எதிர்பார்ப்பதில்லை ஆண்டவர் கனம் பண்ணுறார். அவரை நம்ம எதிர்பார்க்குறோன்றது அவர் என்ன செய்கிறாரு? ரொம்ப பெரிய விஷயமா அவர் நினைக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ எதிர்பார்க்குற முடிவை உனக்கு கொடுக்குறேன்றாரு. இவர் சொல்கிறார், நான் எதுக்கு ஆண்டவரே எதிர்பார்க்குறேன்? நீங்கள் தான்ப்பா என் நம்பிக்கை. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் இயேசுதான் நம்ம நம்பிக்கை. நம்முடைய சரீரத்தில் பலவீனமான நேரத்தில் ஆண்டவரே நான் எதை எதிர்பார்க்குறேன்? நீர் தான் என் நம்பிக்கை என் சுகத்திற்கு. பொருளாதார நெருக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவரே நான் எதை எதிர்பார்க்கிறேன்? நீரே என் நம்பிக்கை என் செழிப்பிற்கு. சமாதானம் இல்லாத நேரத்தில்
குடும்பத்தில் சண்டை பிரச்சனை அப்படின்றப்ப, ஆண்டவரே நான் எதை எதிர்பார்க்கிறேன், நீரே என் நம்பிக்கை, எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் நம்முடைய வாழ்க்கை அப்படின்ற எல்லா இடத்துலையும் அவரை கொண்டு வந்து வச்சிருங்க. அவரை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. எவ்வளவு நிந்தைகள் இருக்கலாம், எவ்வளவு போராட்டங்கள் இருக்கலாம், எவ்வளவு தேவைகள் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், நீரே என் நம்பிக்கை. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்களேன், ஒரு புதிய பலன் நம்ம நிரப்பும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், புலம்பல் 4:17. அல்லேலூயா. ரட்சிக்க மாட்டாத மனுஷனுக்கு நாங்கள் எதிர்பார்த்து எங்களுக்கு சகாயம் வரும்னு எங்கள் கண்ணு பூத்து போயிடுச்சு ஆண்டவரே. அல்லேலூயா. நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேக நேரத்தில் நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம யாரை பார்த்துட்டோம், ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு இவங்க சொன்னால் எங்களுக்கு நடக்கும், அவங்க சொன்னால் எனக்கு நடக்கும், இவங்க சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேறிடும், இவங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னால் அதெல்லாம் நம்ம கண்ணை பூத்து போக வச்சிரும். கர்த்தரை எதிர்பார்க்கும்போது ஆண்டவர் மனுஷர் தயவுகளை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. மனிதர்களை நம்பி எதிர்பார்க்க, மனிதர்கள் அதுக்குன்னு எந்த மனுஷனும் இல்லாமல் யாருமே எங்களுக்கு வேணாம், இயேசு எங்களுக்கு போதும், அப்படி இல்லை. இயேசுவே ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக, மனுஷர் தயவு இயேசு வளர்றதுக்கே தேவையாக இருந்துச்சு. எனக்கு யாரும் வேணாம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் இவங்க தான் யார் மேலேயும் நம்ம நம்பிக்கையை வச்சிடக்கூடாது. ரட்சிக்க மாட்டாத மனிதர்கள் மேல் நம்ம நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. நான் போகிற இந்த யோசேப்பை குறித்து நம்ம பார்க்குறோம்ல, அவர் என்ன செஞ்சார், நம்பினார். பானை பாத்திரக்காரனை நீ போய் என்ன செய்ய எனக்காக, அவர் அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப பாவமாக இருக்கும். 40:14 வாசி. நீ வாழ்வடைந்து இருக்கும்போது, இவருக்கு வாழ்வு இல்லை, இவர் எங்கே இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதன் இன்னொருத்தரப்பா சொல்கிறாரு, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து. நாம் இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கோம் இல்லை, நீ வாழ்வடைந்து இருக்கும்போது நீ இந்த இடத்துக்கு போனோன்னையும் என்னையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கங்க, எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த காரியம் உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த வேலை உனக்கு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு நீ என்ன செய்ய ஒரு இது பண்ணு. எத்தனையோ பேரை நம்பியிருப்போம், அது தப்பு கிடையாது. யோசேப்பு நம்பினது தவறு இல்லை, பாவம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒன்றா ஜெயிலில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது ஒருத்தர் வெளியில் போகும்போது அவர்கிட்ட சொல்லி அனுப்புறது தப்பு. அது வெளியில் போகிறவர் எப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறாரு, அரண்மனைக்கு போகிறாரு, ராஜ உத்தியோகத்துக்கு போகிறாரு. ராஜ உத்தியோகத்துக்கு போகிறவர்கிட்ட இவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே செய்யாமல் இங்கே வந்துட்டேன், என் மேலே தயவு வச்சு எனக்காக நீ போய் பேசு சொன்னார்ல, அவர் மறந்துட்டார்ல. ஆனால் இந்த யோசேப்புடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அவர் மறந்துட்டாரேன்னு இவர் உடஞ்சி போயிடல, எவனுக்கு இனிமேல் உதவி செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணலை. எவனுக்கு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படி ஒரு சில நம்ம அப்படி முடிவு பண்ணுவோம் தெரியுமா, நம்மக்கிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொண்டவங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆபத்தில் ரொம்ப அவங்க கூட இருப்பான், அவங்க நம்மளை மறந்துட்டாங்கன்னா இனிமேல் யாருக்கும் செய்யக்கூடாது. இந்த காலத்தில் இனிமேல் நல்லதுக்கே காலம் இல்லை, அந்த வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாது. நமக்கு தான் காலம். அல்லேலூயா. நமக்கு தான் காலம், நல்லவர்களுக்கு தான் காலம், இயேசுவின் பிள்ளைகளுக்கு தான் காலம், கர்த்தரை எதிர்பார்த்திருக்கிறவர்கள் தான் காலம். அது மற்றவங்க தான் சொல்லுவாங்க நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. அவங்க மறந்துட்டாங்கன்னு உடனேயும் அடுத்த ஸ்டெப்பு என்னவா இருந்திருக்கும். இப்போ நானாலாம் இருந்திருந்தேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சிறைச்சாலையில் இருக்கும்போது வெளியே போகிறவங்க நம்ம ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி பெரிய இடத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் என்னை ரிலீஸ் பண்ணிடுறேன்னா பண்ணாமல் விடும்போது ஒவ்வொரு முறை அந்த அரசு அதிகாரிகள் வரும்போது இந்த யோசேப்புடைய உள்ளம் அப்படியே துடிக்கும். வராங்க போகிற நம்மளை விடுதலை பண்ண தான் வராங்க. கடைசியில் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. மனசு ஒடிஞ்சு போய் அப்படியே ஒரு ஓரத்தில் போய் இனிமேல் எவனுக்கும் போய் ஜெபம் பண்ணக்கூடாது, எவன் நல்லா இருந்தா என்ன, இவன் கெட்டு போனா என்ன, நாம் போய் ஏன் இவனுங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு காத்திருந்தார். அவர் எதிர்பார்ப்பு ஒருவேளை இருந்தாலும் ஆனால் முழுக்க முழுக்க அவர் யாரை சார்ந்திருந்தார், ஆண்டவரை சார்ந்திருந்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் செய்த குற்றம் என் நினைவில் வந்தது. பானபாத்திரக்காரனுக்கு ஆண்டவர் அவனுடைய குற்றத்தை உணர்த்துகிறார்.
நீ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு யார் காரணம் தெரியுமா அப்படின்ற குற்றம், அந்த வார்த்தையை ஆண்டவர் தான் போய் பேச முடியும். நாம் போய் நீ இந்த இடத்துக்கு இருக்கிற யார் தெரியுமா காரணம், நான் தான் காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு காதில் போய் ஏறாது யாருக்கும். நீ இந்த இடத்துல வந்து இருக்கிறியே, நீ இன்னைக்கு இங்கே வந்து ராஜ பதவியில் உட்காந்துருக்கிற, அதுக்கு காரணம் யார் தெரியுமா, அந்த யோசேப்பு அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னே, நான் செய்த குற்றம் இன்று தான் என் நினைவில் வந்தது. நாம் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கும்போது நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்மால் உதவி பெற்றவங்க, நம்மளால் இன்னைக்கு வாழ்வடைஞ்சிருக்கிறவங்க ஒருவேளை நம்மளை மறந்துருந்தாலும் ஆண்டவர் அவர்கள் குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஐயோ நான் செஞ்ச குற்றம் இன்னைக்கு தான் எங்கள் நினப்பிலே வருது. இந்த யோசேப்புன்னு ஒருத்தர் இருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நினைவுபடுத்துவார். எங்கெங்கே யாருக்கு நம்மளை ஞாபகப்படுத்தணுமோ அவங்களுக்கு நம்மளை ஞாபகப்படுத்துவார். நாம் சும்மா புலம்பிட்டு இருக்கக்கூடாது, என்ன மறந்துட்டாங்கன்னு. அப்போனா மறந்துடுவாங்க, ஞாபகமே வராது. நம்ம கர்த்தரை நினைப்போம். நம்ம யாரை நினைப்போம்? எதிர்பார்ப்புகள் இயேசுவின் மேலே இருக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கணும். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா சும்மா போய் சொல்லலாம், நான்லாம் எதையுமே எதிர்பார்க்கல, நான்லாம் எதையுமே. போன வாரம் ஓலையூரில் தான் சொன்னோம், ஆசீர்வாதம்லாம் வேணாம், ஒன்றும் காசு வேணாம் பணம் வேணாமா, இருக்கிறது போதும் அப்படின்னா உன் வீடு வாசல் எல்லாத்தையும் மிஸ்பா திருச்சபையின் பேரில் எழுதி வச்சுட்டு பேசாமல் உட்கார. எல்லாம் எனக்கு வேணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், எனக்கு வீடு கொடுக்கணும், எனக்கு ஏன் நீ சைக்கிளில் போ, உனக்கு எதுக்கு வண்டி, உனக்கு எதுக்கு காரு. ஆனால் ஆசீர்வாதத்தை பற்றி பேசக்கூடாது. பசி உள்ளவனுக்கு தாங்க தெரியும் சோத்தோட அருமை என்னன்னு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் கர்த்தருக்குள்ள இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க முகமெல்லாம் பூரிச்சு வாடகையே கொடுக்க முடியாமல் இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் ஒத்திக்கு ஒரு வீடு வாங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காருன்னு சொல்லும்போது இருதயம் பரவசமாகுது. நம்ம இங்கேருந்து என்ன சொல்கிறோமோ அது நமக்கு வரும். அல்லேலூயா. அது அந்த ஒரு மறைமுகமான ஒரு சுயநலமும் இருக்குது. அல்லேலூயா. எதை நம்ம விதைக்கிறோமோ அதை நாம் என்ன செய்வோம்? அறுவடை பண்ணுவோம். இங்கே இருந்துக்கிட்டு சாபத்தையும் தண்டனையும் கொடூரமான காரியங்களையும் வச்சோம்னா அது கரெக்டாக நமக்கு என்ன செய்யும்? அறுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். எதிர்பார்ப்பு இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஒரு எதிர்பார்ப்பை குறித்து நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 4:21 வாசிக்கலாம். போதும்ப்பா. முழு நிச்சயமான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணுமா? எதிர்பார்ப்புனா சும்மா இல்லை, வருமா வந்தால் பார்ப்பலாம், வரலன்னா அப்போ 52க்கு நிற்போம். எதிர்பார்ப்போட தானே நிற்கிறோம். 52க்கு இந்த வந்துடும் 9:15 பஸ்ஸு வந்துடும் நிற்போம். வந்தால் பார்ப்போம், இல்லைனா மீட்டர் ஆட்டோ பண்ணிக்கலான்னு அதே நம்பரையும் எடுத்து வச்சுக்கிறது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் முழு நிச்சயமான எதிர்பார்ப்பு. தீத்து 2வது அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கலாம். தீத்து 2வது அதிகாரம் 11 13. அல்லேலூயா. நமக்கு போதிக்கிறது எதுங்க போதிக்கிறது? இப்போ வாசிச்சோம்ல, எது போதிக்குது நம்மளுக்கு? தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. நம்ம மேல் இருக்கிற தேவ கிருபை நமக்கு போதிக்குது. என்ன போதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2:13 இருக்கு பாருங்களேன். மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தேவ கிருபை நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குது. தேவனுடைய பிரசன்னத்தை நீ எதிர்பார். தேவனுடைய பிரசன்னத்தை எதிர்பார். பிலிப்பியர் 3:20 வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20 வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதை எதிர்பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்பார்க்கிறோமா இல்லையா? ஆண்டவர்கிட்டயே ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இப்போ வராதிங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரசிக்கப்பட்டு, இப்படிலாம் ஜெபிக்கவே கூடாது. ஆண்டவர் நாளைக்கு வரப்போறாருன்னா இன்னைக்கு ராத்திரி கூட பிள்ளைகளை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். நம்ம பிள்ளைங்களுக்காக நாம் அவரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதெல்லாம் அந்த வேலையை வச்சுக்க கூடாது. அல்லேலூயா. ரட்சகர் வருகிறதை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம்? நம்ம எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? உலக எதிர்பார்ப்புகளை நான் வேணான்னு சொல்லலை. வீடு வேணும் எதிர்பாருங்க, கண்டிப்பாக வீடு வேணும். வீட்டுக்காரங்க காலி பண்ணுன்னு சொன்னேன். நேற்று ஒருத்தவங்க சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டாங்க. காலி பண்ண சொல்கிறாங்க, அட்வான்ஸை பிடிச்சிக்கிறேன்றாங்க, அதுக்கு பிடிச்சிக்கிறேன், இதுக்கு பிடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் வீடுகளை நமக்கு தரட்டும். அதை எதிர்பார்க்குறதுல தப்பு இல்லை. நல்ல உடை வேணும், தப்பு இல்லை. இயேசு அப்படியே கிழிஞ்ச துணியை போட்டுட்டு தான் வா அப்படின்னு சொல்லலை அவர்.
கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாக இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்கள், நல்ல வஸ்திரத்தை உடுத்துவார்கள். எந்த காரியத்தையும் நான் தப்பு சொல்லலை, எதிர்பாருங்கள். ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் விட மிக மேலான எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதை எதிர்பார்க்கிறோமா? ஆண்டவரே உங்கள் வருகை. ஆண்டவர் எப்பயுமே நம்ம எதிர்பார்ப்பு வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, கண்டிப்பாக செய்வார். அதையும் தாண்டி அவர் நம்மளை பார்க்குறாரு. ஏன் வருகையை நீ எதிர்பார்க்குறியா? அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. அது இப்படி தான் சொன்னார். பவுலும் சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த வருவார், இந்த வருவார், இந்த வருவார்னாரு. அவரும் செத்து போயிட்டார். எல்லாரும் சொன்னவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் வரேன்னு சொன்னவர் போகலை, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் வருகைக்கு எல்லா சிருஷ்டிகளும் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுக்கு அந்த நினைப்பு, அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கு. அவர் வருகைக்கு அடையாளமாக என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாமே நிறைவேற்றிட்டே இருக்கு. முக்கால்வாசிக்கு மேலே நிறைவேறிடுச்சு. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் இருக்கு. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிரு, எப்போ நடந்துருச்சு. கணவனுக்கு மனைவி விசுவாசம் அல்ல, மனைவிக்கு கணவன் விசுவாசம் அல்ல, பெற்றோருக்கு பிள்ளைகள் விசுவாசமாக இல்லை, சகோதரனுக்கு சகோதரன் விசுவாசம் இல்லை, எல்லாவற்றுக்கும் மேலே இயேசுவுக்கே விசுவாசம் இல்லை. இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் இன்னமும் காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பல காரியங்களுக்காக. வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. கைவிடப்பட்டக்கூடாது. நம்ம எதிர்பார்ப்பு இயேசுவாக இருக்கணும், இயேசுவாக இருக்கணும். இந்த உலகத்திலேருந்து நம்ம எதையுமே கொண்டு போவதில்லைன்னு இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கொண்டு போக முடியும். எதை கொண்டு போக முடியும்? கர்த்தருக்காக எடுக்கிற பிரயாசங்கள், அவருக்காக காண்பிக்கிற கிரியைகள், அவருடைய நாமத்திற்காக செய்த ஊழியங்கள், நாம் வழி நடத்தின ஆத்துமாக்கள், இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போவோம். எதை நம்ம கொண்டு போகிறோமோ அதுக்காக பிரயாசப்படணும். எதை நம்ம கொண்டு போகிறோம், பரலோகத்துக்கு எதை கொண்டு போகிறோமோ அதுக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், இந்த நாட்டு காசு அந்த நாட்டில் செல்லாது, அந்த நாட்டு காசு இந்த நாட்டில் செல்லாது. அப்போ இந்த நாட்டு காசு பரலோகத்தில் என்ன செய்யாது? செல்லாது. அப்போ பரலோக காசாக மாற்றி கொண்டு போங்கன்னுவார். எப்படி மாற்றிடணும்? இங்கே உள்ள காசெல்லாம் பரலோக காசு. பரலோகத்தில் இருக்க காசு எதுங்க? ஆத்துமாக்கள். ஆத்துமாவாக நம்ம பணம் என்ன செய்யணும்? மாறணும். ஆத்துமாவாக மாறணும். நம்ம ஜெபம் ஆத்துமாக்களுக்காக அதிகமாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்க வேணான்னு சொல்லுங்கள், ஜெபிங்க. கர்த்தர் சொல்கிறார், வளமான எதிர்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்களுக்கு நிறைய திட்டம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வளமான எதிர்காலத்தை தருவேன். ஆனால் உங்கள் எதிர்பார்ப்புகள் ஆண்டவருடைய வருகையை குறித்து இருக்கணும். இதுக்கு முன்னாடி வாசித்தோம், தீத்துல சொல்லிட்டு தேவ கிருபை நமக்கு என்ன போதிக்கிறது? அவருடைய பிரசன்னத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று போதிக்கிறது. தேவ பிரசன்னத்தை நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம்? காலையில் எந்திரிச்சோன்னே அதை எதிர்பார்க்குறோமா? தேவ பிரசன்னம் இன்னைக்கு முழுசு என் கூட இருக்கணும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே. தேவ பிரசன்னத்திற்கும் தேவ அபிஷேகத்துக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தேவ பிரசன்னத்திற்கும் தேவ அபிஷேகத்திற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஆவியானவர் நமக்குள் இறங்கி வருகிறது தேவனுடைய அபிஷேகம். தேவ பிரசன்னம் என்பது நாம் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தால் கூட நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கணும். அல்லேலூயா. கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்தாலும், ரோட்டில் போகும்போது, வரும்போது, சமையல் பண்ணும்போது, குளிக்கும்போது, எல்லா நேரத்திலும் அவர் பிரசன்னம் நம்ம கூட இருக்கணும்னு நாம் எதிர்பார்க்கணும். நம்ம எதிர்பார்ப்பு அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பா இருக்கா? இல்லை. ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஆனால் ஒரு சிலருக்கு என்ன செய்யலை? அந்த எதிர்பார்ப்பு இல்லை. எந்திரிக்கும் போதே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு எந்திரிக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே பெரிய எதிர்பார்ப்பு, பெருசாக எதிர்பார்க்கணும். ஆண்டவரே இன்னைக்கு உங்கள் பிரசன்னம் ஒரு செகண்ட் கூட என்னை விட்டு விலகக்கூடாது. தேவ கிருபையை பெற்றவர்களுக்கு தேவ கிருபை இப்படி தான் சொல்லி கொடுக்கும். ஒரு சிலர் கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு பாவம் செய்ய சொல்லுவாங்க. கிருபை இருக்குது நீ இதை செய்யு, கிருபை இருக்குது நீ அதை செய்யு, கிருபை உன்னை மன்னிச்சிடும். அப்படி கிடையாது. நாம் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. தேவ கிருபை நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கும். தேவ கிருபை நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும். தேவ கிருபை நமக்கு சொல்லி கொடுக்கும். அல்லேலூயா. மறுபடியும் வாசிக்கலாம். தீத்து 2:11 13 வரைக்கும் இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பியரில் வாசித்தோம், அவர் வருகையை எதிர்பார்க்க வேண்டும்னு. தீத்தில் வாசிக்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம எதிர்பார்க்குறோமா? ராத்திரி படுக்க போகும்போது, இன்னைக்கு எத்தனை நேரம் உங்கள் பிரசன்னத்தை நான் மிஸ் பண்ணேன். அதிகமான கவலை, அதிகமான பாரம், அதிகமான சலிப்பு,
இதெல்லாம் அந்த பிரசன்னத்தை நம்மளை விட்டு விலக்கிடும். சலிக்கக்கூடாது, எரிச்சலாக இருக்கக்கூடாது. யோனாவை கேட்டார் ஆண்டவர், நீ எரிச்சலாக இருப்பது நல்லதா? அவர் சொல்கிறார், நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பேன். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அதுக்குள்ளேயும் போயிட்டார், சாவுக்கு போயிட்டார். முன்னாடி செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அதுக்குள்ளேயும் எங்கே போயிட்டாரு? சாவுக்கு போயிட்டாரு. ஜீவனை விரும்பி, அல்லேலூயா, ஜீவனை விரும்பி. சங்கீதம் 34:12 வாசிக்கலாம். சங்கீதம் 34:12. ஜீவனை விரும்பி. நாம் விரும்பணும். எதை விரும்பணும்? ஜீவனை. நான் உயிரோடு இருக்கணும்னு விரும்பணும். ஒரு சில எனக்கு வாழவே விருப்பம் இல்லைங்க, வாழ்க்கையே வெறுத்துருச்சுங்க. ஏன் வெறுக்குது? ஏன் வெறுக்குது? ஒரு அம்மா சொன்னாங்க, 93 வயசு, கர்த்தர் என்னை எடுத்துக்கணும்னு ஜெபம். நான் சொன்னேன், உன்னை எடுத்துக்கிட்டா நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற தேசத்துக்காக ஜெபம் யார் பண்ணுவான்னு? நீ போனதுக்கப்புறம் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு 4 ஆளுங்களை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் நீ போகணும். நம்ம இடத்துல ஒரு ஆளை என்ன செஞ்சிடணும்? அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் நீ போகக்கூடாது. அப்படியா, சரி, யாரை நான் போய் இந்த நேரத்தில் ஆயத்தப்படுத்துறது? எங்கே போய் நான் ஆளை தேடுறது? எங்கேயும் தேடவன். நான் இங்கே சொல்லு, உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குது, எத்தனை மருமக இருக்குது, எத்தனை பேர பிள்ளை இருக்குது, அதையெல்லாம் சொல்லு. ஆண்டவரே, அவங்களுக்கு ஜெப ஆவியை ஊற்றுங்க, அவங்களுக்கு மன்றாட்டின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுன்ற எதிர்பார்ப்பே இல்லாமல் இருந்தால் நாம் உண்மையாகவே ரட்சிக்கப்படலைன்னு தான் அர்த்தம். என் பிள்ளைங்க பரலோகம் போகணும், என் பிள்ளைங்க இயேசுக்கிட்ட வரணும். சர்ச்சுக்கு வரலையா? ஒரு மணி நேரமாவது வீட்டில் உட்காந்து பிள்ளைங்களுக்கு ஏமா வரல, எதுக்குமா வரல, வாமா வாப்பா. நீ சர்ச்சுக்கு வந்தாலும் வராட்டி சரி, இந்தா 1000 ரூபா எடுத்துகிட்டு போய் கறியை வேண்டு அப்போ நம்ம நல்லா குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அப்போ அந்த பிள்ளைக்கு எப்படிங்க தோணும்? சர்ச்சுக்கு வரணும்னு எப்படி தோணும்? உபவாசத்தை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உபவாசம் இருக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உபவாசத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. சின்ன பிள்ளையிலே உபவாசம் இருக்க கற்றுக் கொடுங்க. நான் டானி ஆரோன்லாம் குழந்தையா இருக்கும்போது பால் கூட உபவாசம் அன்னைக்கு கொடுக்க மாட்டேன், அதுவும் உபவாசம் இருக்கணும்னு வச்சுருப்பேன். அப்போ என்னை சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம், கொடுமைக்காரி, அதுக்கு என்ன தெரியும் இப்போ உபவாசத்தை பற்றி, அதை போய் பட்டினி போடுறியா? அப்படி கிடையாது. இப்போ இருந்தே வயிறு காலியாகி அது கற்றுக்கணும். காலியான வயிறு என்ன செய்யுன்றது அது பிள்ளைக்கு தெரியணும். போட்டு திணிக்கக்கூடாது, அடைச்சி வச்சிடக்கூடாது வைத்த. ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம், ஜெபம் பண்ண, பிரசன்னமாகுதல், நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பணும், அபேட்சிக்கணும். இயேசுவுக்காக நான் வாழணும். நீங்கள் யாருக்காகங்க வாழ்கிறீங்க? இயேசுவுக்காக வாழ்கிறீங்க. நீங்கள் எதுக்காகங்க வாழ்கிறீங்க? அவருடைய ராஜ்யத்துக்காக இந்த பூமியில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாரும் செய்யணும். நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் வேலைக்கு போகாதவங்களா இருந்தாலும் அவர் பிரசன்னத்தை எதிர்பார்க்கணும், அவருடைய வருகையை எதிர்பார்க்கணும், நீடித்த நாட்களை எதிர்பார்க்கணும், ஜீவனை எதிர்பார்க்கணும். உலகம் முழுசும் ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. நான் இப்பொழுது பார்க்கிற வானமும் பூமியும் எதற்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது? அக்கினிக்கீரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெந்து சாம்பலாகும்னு பைபிள் சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வெந்து சாம்பலாகும்னு பைபிளில் எழுதியிருக்கு. இப்போ சொல்கிறாங்க என்ன புயலாம்? சூரிய புயல் வரப்போகுது, சூரியன் அப்படி வரப்போகுது, இப்படி வரப்போகுது, அந்த நெருப்பெல்லாம் இறங்க போகுது, எல்லாம் பிடிச்சிட்டு எரிய போகுது. இவ்வளோ நாள் கழிச்சு நீ சொல்கிற? எங்கள் ஆண்டவர் எப்பயே சொல்லி வச்சுட்டாரு. அதனால தான் அதுக்குள்ளே நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இன்னமும் எனக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கல, எனக்கு இன்னும் வருமானத்தை கொடுக்கல, எனக்கு அதை கொடுக்கல, எனக்கு இதை கொடுக்கல, எனக்கு ஏன் இப்படி செய்யலை, எனக்கு ஏன் அப்படி செய்யலை, எனக்கு ஏன் இதை கொடுக்கல. உனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார், பைபிளை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ மொழிகளில் பைபிள் இல்லை, எத்தனையோ மொழிகளில் தாய்மொழியில் பைபிளே இல்லை. நமக்கு ஆண்டவர் பைபிளை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இன்னையிலேருந்து நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கணும். நம்ம எதிர்பார்ப்புகள் என்ன செய்யணும்? ரொம்ப அதிகரிக்கணும். தேவ பிரசன்னமாகுதலை நான் எதிர்பார்க்கிறேன். அபிஷேகத்தில் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் கைகளை தட்டி ஆர்ப்பரிச்சுட்டு அதோட முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை வரோம், நல்லா பாடுறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கம்பீர சத்தமாய் பாடி அந்நிய பாஷையில் ஆர்ப்பரிக்கிறோம். அதோட சரி, காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:15 இது நடக்குதுன்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:15 தான் ஆவியில் நிரம்புறாங்க. பிரசன்னமாகுதல் அப்படின்றது 24 மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்திற்கும் அபிஷேகத்துக்கு யார் ஒருத்தர்
6 நாள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாழ்கிறாங்களோ, 7வது நாள் அவங்க சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே தேவ அபிஷேகம் அப்படியே 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 மடை திறந்த வெள்ளம் போல் வரும். 6 நாள் தேவ பிரசன்னம், 6 நாள் வீம்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், அப்படியே முறுமுறுப்பு, அவங்க இப்படி இவங்க இப்படி, அது இல்லை இது இல்லை, வேணாம். நம்முடைய எதிர்பார்ப்பு அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் எதிர்பார்ப்போம். ஆண்டவரே உங்கள் பிரசன்னம். சர்ச்சுக்குள்ளே நம்ம நுழையும் போதே அபிஷேகத்தில் நிரம்பணும். அங்கே நீங்கள் வரும்போதே இங்கே ஆவியானவர் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். நாம் வெறும் பாத்திரங்களாக எவ்வளோ நாளைக்கு வந்து உட்காந்துட்டு இருப்போம்? நிரப்பப்படுவோம். தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நாம் என்ன செய்வோம்? நிறைவு செய்யணும். நிறைய காரியங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் மாலையில் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம கேட்ட இந்த வார்த்தையின்படி, ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிறேன், ஆண்டவரே உம்முடைய வருகையை எதிர்பார்க்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் என்ன செய்கிறேன்? எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே நான் காத்திருக்காமல் செய்த காரியங்களை மன்னிங்க ராஜா. வேதம் சொல்லுகிறது, நான் எதற்கு காத்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. மனுஷனுக்கு எதிர்பார்த்து காத்து காத்து கண்கள் என்ன செஞ்சிருச்சு? கண்கள் பூத்து போச்சுன்னா என்ன தெரியுமா? கண்கள் பூத்து போயிடுச்சுன்னா என்ன? பார்வை தெரியாமல் போயிடுச்சு. பார்வை தெரியலன்னா என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசுடைய மகிமை, இயேசுடைய வல்லமை, இயேசுடைய செயல்பாடுகளை நான் உணர முடியாத நிலைமையில இருக்கேன். ஏன்னா நான் மனுஷர்கள் மேலே நம்பிக்கையை வச்சுட்டேன். ஆண்டவரே அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. ஆண்டவரே நான் மனுஷனை எதிர்பார்த்தேன். ஆண்டவரே அந்த மனுஷன் என்னை ஏமாத்திட்டான். அதனால என் கண்ணு பூத்துருச்சு. ஆண்டவரே இப்போ கர்த்தருடைய வல்லமை என்னால் பார்க்க முடியல. ஆண்டவருடைய கிரியைகளை என்னால் நோக்கி பார்க்க முடியல. இந்த வேலை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறார். ரீகா லாமா நகா தாரா காரா பாலா கதூரா நிகா லாமா நகா சகா லாகா தூரா காரா பாலா பாரா பாலா பாராபா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எதிர்பார்க்கும் நொடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே என் பலியாய் செய்து முடிப்பீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நாங்கள் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம்? நீரே எங்கள் நம்பிக்கை. மனுஷனை எதிர்பார்த்து மனுஷன் மேலே எங்கள் எதிர்பார்ப்புகளை வைத்ததினால் எங்கள் கண்கள் பூத்து போயிருச்சு ராஜா. ஆண்டவரே எங்களை வெறுத்து தள்ளின மனிதர்களால், எங்களை மறந்து போன மனிதர்களால், அவங்களை நம்பினதுனால எங்கள் கண்கள் பூத்து போய் கர்த்தாவே உம்முடைய வல்லமை எங்களால் பார்க்க முடியல ராஜா. உம்முடைய கிரியைகளை பார்க்க முடியல. இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். நாங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நீரே எங்கள் நம்பிக்கை. இயேசுவே நீரே எங்கள் நம்பிக்கை. உங்களை எதிர்பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று உங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. நாங்க எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் உம் வழியா எங்களுக்கு நிறைவேறும் என்று உம்மை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. நீங்க சொல்லியிருக்கேன், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள் வளமான எதிர்காலத்திற்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வளமான ஒரு எதிர்காலத்திற்கான திட்டங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது. அந்த திட்டங்களை நோக்கி பார்க்கிறோம். அந்த தேவனுடைய நடத்துதலை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமையை நோக்கி பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய சமாதானத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் எப்போது எங்களோடு இருக்கணும். நாங்க வீட்டுல இருக்கும் போதும், வேலைக்கு போகும் போதும், வரும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது உடைய பிரசன்னம் எங்களை விட்டு விலகாம இருக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பை எங்க இருதயத்துல போடுங்க ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்பை எங்களுக்கு தாங்க. தேவ கிருபை எங்களுக்கு அப்படி போதிக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த எதிர்பார்ப்பை தாங்க. உங்க வருகையை எதிர்பார்க்கிற ஆண்டவரே அந்த ஒரு ஆண்டவரே அப்பா நிலையை எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையை எங்களுக்கு தாங்க. தகப்பனே, உம்முடைய வருகையை மறந்து
அனித்தியமான காரியங்கள் சுத்தி நெருங்கி நிற்கிற பாரங்கள், பாவங்கள், இதையே பார்த்து பார்த்து இது எப்படி நடக்குமோ, இது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இது என்ன செய்யுமோ, அப்படி இல்லை. இயேசுவே, உம்முடைய வருகையை நான் எதிர்பார்க்கிறேன். உம்முடைய வருகைக்குள் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும். உம்முடைய வருகைக்குள் ஆண்டவரே என்னோடு கூட நான் என்னெல்லாம் எடுத்துட்டு வரணுமோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தாரும் ஐயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய மிகுந்த கிருபை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நிறைவாய் நீங்க கட்டளை இடுங்க தகப்பனே. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இவர்களை பற்றி யாருக்கு நீர் நினைவுபடுத்த வேண்டுமோ அவர்களுக்கு நீங்க நினைவுபடுத்துங்க. நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று பானபாத்திரக்காரன் சொல்லும் அளவுக்கு ஒரு காரியத்தை செய்தீரே, அப்படியே இவர்களிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இவர்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் கடின இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு நீர் பேசும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கி தாரும். நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவிலே வந்தது என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டியவர்கள் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே சகாயம் செய்யும் கேடகம் நீர், மகிமை பொருந்திய பட்டயம் நீர் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உங்க ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் நான் என்னை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பூமியிலே சத்திய தேவனுக்குள் மிஸ்பா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆக நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு அருளுவார். ஹல்லேலூயா. தாவீது சொன்னார், சிறு வயது தொடங்கி நீரே நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்கள் பாதியில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என்னைக்கு நம்புனீங்களோ அன்னையிலேருந்து அவர் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கு. அப்படின்னா நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். மாலை 6 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஆராதனை. குடும்பமாக பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.